1988 ஆண்டு முதல் 1990 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமாக தடுப்பு நிலையம் மற்றும் வதை முகாம் ஆகியவற்றை நடத்திச் சென்றமை தொடர்பான விடயம் கடந்த சில தினங்களாக சமூகத்தில் பேசும் பொருளாக மாறியது. இது தொடர்பில் அப்போதைய கைத்தொழில் அமைச்சராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதன் பின்னர் இதுகுறித்து கண்டறிவுக்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க காலத்தில் ஆணைக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழு 88 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததோடு அப்போதைய கைத்தொழில் அமைச்சராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் வாக்குமூலம் வழங்கினார். அதன்போது பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் ஆணைக்குழு இவ்வாறு கவனம் செலுத்தியிருந்தது. அரச உர உற்பத்தி கூட்டுத்தாபனத்தின் பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் ஒரு தடுப்பு நிலையம் 1988 ஆண்டு ஜனவரி 1 மற்றும் 1990 டிசம்பர் 31 வரையான காலப்பகுதிக்குள் அமைக்கப்பட்டு இயங்கியுள்ளமை மற்றும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர்கள் மனிதாபிமானமற்ற முறையிலும் மிக கொடூரமான முறையிலும் நடத்தப்பட்டுள்ளனரா என்பது குறித்தும் அங்கு இடம்பெற்ற சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர் தொடர்பிலும் கண்டறிதல். எவ்வாறெனினும் குறித்த ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரை அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் கடந்த 1998 ஆண்டு மே மாதம் வழங்கப்பட்ட போதிலும் அது தொடர்பில் எந்தொரு சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இது தொடர்பில் முன்னாள் அமைச்சரான மங்கள சமரவீர ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்து சமூக வலைத்தளத்தில் இவ்வாறு பகிரப்படுகிறது. இந்த கேள்வி நியாயமானது. 1998 ஆண்டு மே மாதம் 5 தான் இந்த அறிக்கை ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டது. அதாவது 1.5 வருடங்களுக்கு முன்பு இன்றும் அவர் இந்த அறிக்கையை வெளியிட நிராகரிப்பதற்கு கூறுகின்ற காரணம், நான் இந்த நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் மீது அன்று எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவுக்கு செய்த விடயத்தை செய்கிறார்கள் என்று விமர்சனம் பெற நான் விரும்பவில்லை என்பதாகும். விசேடமாக அவரது தேர்தல் நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை இதனை வெளிப்படுத்தப் போவதில்லை என்ற தீர்மானத்தில் அவர் இருக்கின்றார். தேர்தலின் பின்னர் இதன் முழுமையான அறிக்கையை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக நாம் நடவடிக்கை எடுப்போம். මේ මැතිවරණයෙන් පස්සේ විශේෂයෙන්ම ඉදිරියේදී මේ සම්බන්ධයෙන් මේ සම්පූර්ණ වාර්තාව මේ රටේ ජනතාවගේ දැනගැනීම සඳහා ஜனதாதிகரணத்தை எதிர்பார்த்து කරන්න අපි බලාපොරොත්තු. எவ்வாறெனினும் பல வருடங்களின் பின்னர் மீண்டும் பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் சமூகத்தில் பேசப்பட காரணம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஊடகத்தின் ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்துக்களே ஆகும். இதன்போது அல் ஜசீரா ஊடகவியலாளர் முன்னாள் ஜனாதிபதியிடம் பட்டலந்த வதை முகாம் மற்றும் அது தொடர்பில் அமைக்கப்பட்ட ஆணைக்குழு அறிக்கை குறித்து நேரடியாக கேள்வி எழுப்பினார். There was this government commission of inquiry that found that in the late 80s you were, quote, a main architect of securing a housing complex that was used for the purposes of illegally detaining, torturing and killing individuals linked to the JVP. The government inquiry reported that you, quote, to say the least, knew it was being used for illegal detentions and torture while you were living and working there. You didn't know what was going on there? You weren't involved? Where is the report? Sorry? Where is the report? It's called the Batalanda Commission report. So where is the report? Read from the report. I just did read from the report. You didn't read from the report. It is quite clear from the available material that insofar as the securing and allocation of the houses at the Batalanda houses are concerned, the main architects had been the then Minister of Industries, Mr. Ranil Wickremesinghe. I deny all those allegations. இதேவேளை அந்த ஊடக கலந்துரையாடலின் பின்னர் நாட்டில் இது மீண்டும் பேசும் பொருளானது. அதற்கமைய பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கருத்து வெளியிட்டுள்ளனர். எவ்வாறெனினும் லஞ்சம், ஊழல், வீண் விரயத்துக்கு எதிரான புரவசி வலய அமைப்பு இன்றைய தினம் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் ஜனாதிபதி செயலத்திலும் முறைப்பாடு ஒன்றை செய்தது. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகளுக்கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். முன்னாள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஊடகத்துடனான கலந்துரையாடலில் எங்கே பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இருக்கிறது என்று கேட்டார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டார். அப்போது பிபிசி ஊடகவியலாளர் அந்த அறிக்கையை காண்பித்தார். பிரஜைகளின் அடிப்படை உரிமை தொடர்ந்து மீறப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்படும் நபர்
அவரின் பிரஜா உரிமையை ரத்து செய்தல் மற்றும் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கும் தேவையான மேலதிக நீதிமன்ற அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு வழங்க நாம் பரிந்துரைக்கின்றோம் என்பது அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனவே ரணில் விக்ரமசிங்கவின் பிரஜா உரிமையை ரத்து செய்ய முடியும் என இதில் கூறப்பட்டுள்ளது. எனவே NPP அரசாங்கம் இதனை உடனடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நீதிமன்றம் வரை கொண்டு செல்ல வேண்டும். நாம் இந்த கடிதத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் அனுப்பியுள்ளோம். சட்டத்தை அமுல்படுத்தி உடனடியாக ரணில் விக்ரமசிங்கவின் பிரஜா உரிமையை ரத்து செய்து தண்டனை வழங்க முடியும். இதேவேளை பாரிய அளவிலான ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் முன்னாள் செயலாளர் லெசில் டிசில்வாவும் இதுகுறித்து கருத்து வெளியிட்டார். அப்பாவி இளைஞர்கள் அவ்விடத்துக்கு கைகள் கட்டப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு அழைத்து வரப்பட்டனர். அங்கு சொல்லன்னா துன்புறுத்தல்களை செய்தனர். கூரையில் கட்டி வைத்து தாக்குதல் நடத்தினார்கள். அவ்வாறு சில கைதிகளை வெளியில் கொண்டு சென்றார்கள். மீண்டும் அவர்கள் வரவில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் பிரஜா உரிமையை ரத்து செய்ய வேண்டுமென முக்கிய பரிந்துரை இருந்தது. ஆனால் இங்கே பிரஜா உரிமை ரத்து செய்யப்படுவதற்கு மேலாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். எவ்வாறெனினும் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதியமைச்சர் சுனில் வட்டகல பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் குறிப்பிடப்பட்டால் அது தொடர்பில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பட்டலந்த ஆணைக்குழு தொடர்பில் தான் அவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த ஆணைக்குழு அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருந்தால் எமது அரசாங்கம் நிச்சயம் விசாரணைகளை துரிதப்படுத்தும். அரசியல் அதிகாரத்துக்குள் மறைந்தே இவர்கள் வாழ்ந்தனர். இப்போது தராதரம் பார்க்காது சமமாக சட்டத்தை அமல்படுத்தும் அரசாங்கமாக நாம் உள்ளோம். அவர் முன்னாள் பிரதமரா முன்னாள் ஜனாதிபதியா என்பது பிரச்சனை இல்லை.